இல்லைங்க, ஏற்கனவே விஜய் ரசிகர்கள் மீது இங்கே ஒரு தவறான பார்வை வந்துருச்சு. முக்கியமாக இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் ரசிகர்கள்னாலே இப்படி தான் இருப்பாங்கங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அவங்க அப்படி தான் இருக்காங்க. அதற்கப்புறமாவது இவங்க வந்து கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஏன்னா, இப்போ எல்லா இடங்கள்லையும் ஒரு காலத்தில் அஜித் வாழ்கன்னு கத்திட்டே போவாங்க. இப்போ ஒரு படத்தில் ஆர்ஜே பாலாஜி கூட வச்சுட்ருப்பார். அந்த அந்த காட்சியை வச்சுருப்பார். ரொம்ப சீரியஸாக ஏதோ டிஸ்கஷன் போயிட்டுருக்கும். திடீர்னு கேமராக்குள்ளே தலையை விட்டு அஜித் வாழ்கன்ட்டு போவான் அவர்கிட்ட. இது வந்து நம்ம பார்த்தோன்னே சிரிச்சிருவோம். ஆனால் யதார்த்தம் அதுவாக இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு எங்கே திரும்பினாலும் டிவிக்கேன்னு தொண்டர்கள் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வகையில் அவங்களுடைய விருப்பம், ஆசை, நம்பிக்கை அதை அவங்க பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த யூடியூபர் யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரியாமல் அவனை ஃபாலோ பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு நபர் நாம் பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் அவருடைய கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்க. அங்கே விஜயை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் அது எல்லை மீறி போகும்போது அவர் தான் நம்மளை பற்றி என்ன நினைப்பார். இப்போ யூடியூப் வரலாற்றிலேயே வந்து முதல் 10 இடத்துல இருக்கிறதுல ஒருத்தர் அவருங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் இருக்கார். ஹூஇஸ் விஜய்ங்கிறார் அவர். அவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்றாங்க. அதை வந்து எடுத்து போட்டு பயங்கரமாக ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஜய் ரசிகர்கள் இவங்க தனித்தனியாக போய் உட்காந்து நீங்கள் கிளாஸ் எல்லாம் எடுக்க முடியாது. ஏன் விஜய் திருத்தலை, ஏன் அவங்கள அரசியல் படுத்தலைன்னா கேள்வி கேட்குறது ரொம்ப முட்டாள்தனம். அப்படிலாம் வந்து ஒருத்தர் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது.